ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நாகராஜ் சாது அவர்கள் ஒரு பேட்டியில் மணிரத்னம் எடுத்த ராவணன் படத்தை பற்றி பேசியிருந்தார். அதில் ராவணன் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டார், சபிக்கப்பட்டுட்டார். அவர் செய்த கர்மாவுக்கான பலன் அவர் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவரும் சேர்ந்து சாபம் விட்டுருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ராவணன் படத்தில் அது ராமாயணத்தை ராவணன் கதையை வச்சு எடுத்துருக்கிறாங்க இல்லையா? ஸோ பேரே ராவணன்னே வச்சுட்டாங்க. அதே கதையே வரும். அங்கே சீதையை கடத்துகிற மாதிரி இங்கே ஒரு கேரக்டர் ஐஸ்வர்யா ராயை கடத்தும். ஸோ அப்போ அந்த விக்ரம் தான் அந்த ராவணன் மாதிரி. கடைசியில் கடத்தினவன் மீது சீதைக்கு ஒரு காதல் வர்ற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு நாகராஜ் சாது சொல்லியிருப்பார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 1950 யாரோ ஒருத்தர் ஒரு ராமாயணம் அதுக்கான விளக்கம் எழுதியிருக்கார். அதில் தான் சீதையை விருப்பப்பட்டு ராவணன் கூட போனதாக, ராவணன் மேலே சீதைக்கு காதல் வந்ததாலும் எழுதிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ராமாயணம் எடுக்கணுன்னா அதோடைய மூலத்தை தானே நீங்கள் பார்க்கணும். ஒரிஜினல் வால்மீகி அவருடைய ராமாயணத்தில் சீதையை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போனான், அப்படி தான் இருக்குது. ஆனால் இதில் இப்படி எடுத்திருக்கிறாங்க, அதனால் இது ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக சமீபமாக ஆதிபுருஷ்ன்ற படத்தில் பார்த்திங்கன்னா சீதை தானாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு தானாக போகிறதுனா விரும்பி போகிறதா இருக்காது, மயங்கி ஒரு சுயநினைவு இல்லாமல் அப்படி மயங்கி ராவணன் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த படத்துக்கும் இந்த காட்சிக்குன்னு இல்லை, ஜென்ரலாக நிறைய எதிர்ப்பு வந்தது. ஆனால் இந்த ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான் இதுக்கு பலர் விளக்கம் கொடுக்கலாம். என்ன தான் அதை தப்பான விளக்கம்னு மற்றவர்கள் சொன்னாலும் அதுலேயும் உண்மை இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா, இந்த ராவணன் படம் மணிரத்னம் எடுத்ததுலேயே நிறைய ரகசியம் இருக்குது. அது ஆக்சுவலாக அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு இவர் ஒரு கதை பண்ணுறார். அதை அப்படியே பண்ணுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. வழக்கமாகவே அவர் அப்படி தான் பண்ணுவார் இல்லையா? மகாபாரதத்தை கர்ணன் கேரக்டரை வச்சு தான் தளபதி படம் பண்ணியிருப்பாங்க. பொன்னியின் செல்வனில் கூட அதை மாதிரி கதை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா, ராமர் மேலே ஆசைப்படுற சூர்பனகை மூக்க அறுத்துடுவாங்க. ஆனால் இங்கே அந்த கேரக்டரையும் ஒரு நல்ல கேரக்டராக காட்டணும். சூர்பனகையும், ராவணனை மட்டும் இல்லை, சூர்பனகையும் நல்ல கேரக்டராக காட்டணுன்றதுக்காக நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ சூர்பனகையை பாலியல் பலாத்காரம் பண்ணுற மாதிரிலாம் இதில் அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இது ராமாயணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி கிடையாது, சும்மா இன்ஸ்பயராக எடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுலேயுமே மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. மேபி அது ஒரிஜினல் ராமாயணத்தில் கூட அந்த ரகசியம் வெளிப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ படம் ரிலீஸ் ஆனப்போ பார்த்தது சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இதுக்காகவே பார்த்தேன். அப்படி எதுவும் ஐஸ்வர்யா ராய் ராவணன் மேலே ஆசைப்படுற மாதிரி எந்த காட்சியும் கிடையாது. மேபி பேசாமல் அது விஷுவலாக கொஞ்சம் மேஜிக் பண்ணுவார் இல்லையா மணிரத்னம் படத்தில், அந்த மாதிரி இருக்கிறதுல மேபி அப்படியும் ஒரு கன்வே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்லைட்டாக ஒரு குழப்பமாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி எந்த டயலாகும் கிடையாது. அப்படி லவ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது அதில். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் கார்னர் வர மாதிரி காட்டுவாங்க. அதாவது ராவணன்னா வில்லன் இல்லாமல் அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. அங்கே இருக்கிற கூட்டம் எல்லோரும் நல்லவங்களாக இருக்கிறாங்க. அதாவது இந்த கதையில் அவங்க பண்ணுற அநியாயத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குது. அந்த மாதிரி தளபதி படத்தில் தானே வரும், பாக்கெட்டில் ஒரு பைசா இல்லாமல் நீங்கள் போயிருக்கிறீங்களா கலெக்டர் சார்னு திருடுறதுக்கெலாம் வக்காலத்து வாங்கியிருப்பார். ஏன்னா ஒரு நல்ல டைரக்டர் மூலமாக தான் சமுதாயம் கெட்டு போகும் எப்போவுமே, அது உலகம் ஃபுல்லாகவே. ஏன்னா அவங்க தப்பான விஷயத்தை அழகாக கன்வின்ஸ் பண்ணி மனிதர்களுக்குள்ளே திணிப்பாங்க. ஸோ இது பாலச்சந்தர்லேருந்து, பாரதி ராஜாலேருந்து, மணிரத்னத்துலேருந்து, அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேருக்கு எடுக்கிறாங்களோ தெரியல.
ஆனால் அதுக்கு வந்து அவங்கள குற்றமும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சமுதாயம் அதுதான் ரைட்டுன்னு அவங்கள நம்ப வச்சிடுச்சு. பாட புஸ்தகத்திலேருந்து மற்றவர்கள் எழுதிய புஸ்தகத்திலேருந்து எழுதுனதெல்லாம் மனுஷன் தானே, எல்லாம் கலியுகத்தில் இருக்குதான். கலியுகம்னாலே முட்டாள்கள் நிரம்பிய உலகம் தான். அப்போ முட்டாள்கள் எழுதிய புக்கை படித்து நம்ம எப்படி புத்திசாலி ஆக முடியும்? புக்கு படிக்காதவன் புக்கு படிக்கிறவனோட புத்திசாலியாக தான் இருப்பான். ஸோ புக்கு படிக்கிறது, சினிமா பார்க்குறது, இப்படியெல்லாம் போய் தான் நம்மளுடைய புத்தி கெட்டு போகிறது. ஆனால் இதில் வந்து சீதையுடைய கேரக்டரோ ராமருடைய கேரக்டரையோ எங்கேயுமே டேமேஜ் பண்ணலை. இன்னும் கேட்டிங்கன்னா ராமாயணத்தில் டேமேஜ் பண்ணது, ஒரிஜினல் ராமாயணத்தில் கூட டேமேஜ் ஆகியிருக்குது, இங்கே ஆகலை. ஏன்னா அங்கே வந்து சந்தேகப்படுவார் இல்லையா சீதையை, இங்கேயும் அதே மாதிரி சந்தேகப்படுற சீன் காட்டுறாங்க. ராவணன்கிட்ட இருந்து சீதை ஐஸ்வர்யா ராய் வந்த பிறகு ட்ரெயினில் வந்து ஏதோ சந்தேகப்படுற மாதிரி ஏதோ ஒன்று கேட்பார். ஏதாவது நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு கேட்பார். அப்போ வந்து அங்கே 14 நாள் நான் வலியை அனுபவித்ததை விட நீ சொல்கிற 10 வார்த்தை பயங்கரமாக வலியை அனுபவிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு உன் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை, லை டிடெக்டர் டெஸ்ட்டுக்கு வருவியா அப்படின்னு, ஏன்னா நீ சொல்கிறது மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்போது ஏதோ ஒன்று ஐஸ்வர்யா ராய் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவார், நீ உண்மையை தான் சொல்கிறேன்னா எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஐஸ்வர்யா ராய் வந்து ட்ரெயின் கம்பி பிடிச்சி இழுத்துட்டு நடுக்காட்டில் இறங்கி போயிடுவாங்க. இறங்கி மறுபடியும், ஆனால் இதில் வந்து நடுவில் ஹீரோ வந்து சொல்லுவார், அவனே சொன்னான், ராவணனே சொன்னான் உன்னை வந்து தப்பாக நடந்துக்கிட்டேன்ட்டு ஒரு மாதிரியான வார்த்தையில் சொல்லுவாங்க. உடனே அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா ராய் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிடுறாங்க. போய் ராவணனை பார்க்குறதுக்கே போகிறாங்க. அப்போ போகும்பொழுது ஆனால் ராவணனுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் மேலே, சீதை மேலே ஒரு ஆசை இருக்குது. அந்த ஒரிஜினல் கதையிலும் அதே தான் இல்லையா? ஆனால் ஆமாம், அதே மாதிரி இங்கேயும் ஆசை வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதனால் திரும்ப வரானோடனே என்னை ஐஸ்வர்யா ராயை வந்து கண்ணை கட்டி ஹஸ்பண்டு கூட போங்கன்னு சொல்லும்பொழுது கூட நான் வருத்தப்படலை. ஆனால் இப்போ திரும்ப வரும்போது என் மனசில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்பயும் ஐஸ்வர்யா ராய் வந்து ஒரு நான் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. என்ன சொன்னீங்க அவங்க கணவன்கிட்ட அப்படி தான் கேட்பாங்க. அதுக்கு இவர் சொல்லுவார், என் கை வேணால் எச்சக்கையாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய தங்கம் வந்து சொக்க தங்கம் அப்படி தான் சொன்னேன். அப்படியா, வேறு எதுவும் சொல்லலையா? ஏன்னா அங்கே ஹீரோ வந்து அப்படி ராவணன் தப்பாக சொன்னதாக சொல்லியிருப்பார் அப்படின்னு காட்டுவாங்க. அப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏன் இதை கேட்குறீங்கன்னு போது இது மாதிரி சந்தேகப்பட்டாரா உடனே அப்படியே அவர் டென்ஷன் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அது நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நான் லவ் பண்ணுற பொண்ணையே சந்தேகப்பட்டியா அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா என்ன சொல்லுவார்னா, அவன் புத்திசாலி, யாரை எங்கே அனுப்புனா எங்கே வருவான், என்ன சொன்னால் எங்கே வருவாங்கன்னு அவனுக்கு தெரியும், அதனால தான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டு இங்கே அனுப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்னென்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டார் ஹீரோ ராவணனை பிடிக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக சந்தேகப்பட்ட மாதிரி நடித்த மாதிரி நியாயப்படுத்தி தான் காட்டியிருக்கிறாங்களே தவிர அந்த ராமர் கேரக்டரை கூட டேமேஜ் பண்ணலை. ஆனால் ஒரு இடத்துல ஒரு டயலாக் வரும் குழப்புற மாதிரி. அது என்னென்னா, நான் இங்கே இருந்துட்டால் என் புருஷனை உயிரோடு விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக இவங்க சொல்கிற மாதிரி தான் அது இருக்கும். அப்படியா இருப்பீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு லவ், அது கமர்ஷியலுக்காக அப்படி இழுத்துட்டு வராங்க. ஸோ அது கூட ராவணனை லவ் பண்ணுற மாதிரி இருக்காது. கணவனுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு வாழ்க்கையை தியாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கும். ஸோ அதே மாதிரி ஐஸ்வர்யா ராயை வந்து கணவன் அந்த காட்டில் பார்க்கும் பொழுது எங்கே அவன் அப்படின்ட்டு கத்துவார் ஹீரோ. அப்போ ஐஸ்வர்யா ராய் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களா அவனை பார்க்க வந்தீங்களான்ட்டு. அவன் எங்கே அப்படின்னும்போது ஒரு சின்ன ஏமாற்றம். அப்போ நம்ம மேலே அன்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்களே தவிர அங்கே ராவணனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது.
ஆனால் கடைசியில் ராவணனை சுடும்போது நோ அப்படின்ட்டு வந்து தடுக்க வருவாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு சீனை வச்சு மேபி நாகராஜ் சார் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் நாகராஜ் சாது அவர்கள் சொல்கிற மாதிரி சீதை வந்து ராவணனை லவ் பண்ணுற மாதிரி எடுத்து இருந்தாலுமே கூட அதுலேயுமே ஆன்மீக ரகசியம் இருக்குது. ஆக்சுவலாக சீதையை விரும்பி ராவணனோட போனா அப்படின்னு கூட சிலர் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா திரௌபதி வந்து கர்ணனை லவ் பண்ணா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக எல்லா மொழியிலையுமே யூடியூப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன்னா நிறைய இந்து மதத்துடைய இந்த வேதங்களில் வந்து ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொருத்தர் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை நிஜமாகவே அப்படி மாற்றி யாராவது எழுதியிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி எழுதியிருந்தாலும் அதிலுமே ஒரு உண்மை இருக்குது. ஸோ எப்படி மணிரத்னம் அவர்கள் எடுத்த இந்த ராவணன் படம் நிஜத்தில் நடந்தது கிடையாது, அவருடைய கற்பனையோ, அதே போல் தான் ராமாயணமும் சரி, மகாபாரதமும் சரி, பைபிளும் சரி, குரானும் சரி நிஜத்தில் நடந்தது கிடையாது. ஆனால் நிஜத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக வைத்து ஒரு கதை வடிவத்தில் இந்த படம் உருவான மாதிரி உருவாக்கப்பட்ட கதைகள் தான் எல்லா மதத்தில் உள்ள கதைகளும். ஸோ அப்போ நிஜத்தில் நடந்த சம்பவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை நீங்கள் எப்படி மாற்றி எழுதினாலும் அந்த நிஜத்தின் சம்பவத்துக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சீதையே ராவணன் மேலே ஆசைப்பட்டாலும் அதுவும் கரெக்டு தான். திரௌபதி கர்ணனை லவ் பண்ணுற மாதிரி காட்டினா அதுவும் கரெக்டு தான். அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த சீதையே நீங்கள் தான். ஆத்மாக்கள் எல்லோரும் சீதை. அனைத்து சீதைகளின் ஒரே ராமன் கடவுள். அவரைத்தான் சிவபெருமான் சொல்கிறோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அனைத்து ஆத்மாக்களும் சீதைகள் தான். கடவுள்கிட்டேருந்து நம்மளை ராவணன் கடத்திட்டு போயிட்டான். இன்றைக்கி நேற்று இல்லை, 2500 வருடமாக ஒட்டுமொத்த உலகமும் ராவணனுடைய ஆட்சியில் தான் இருக்குது. வெறும் இலங்கை மட்டும் கிடையாது. யார் அந்த ராவணன்? ராமாயணத்தில் 10 தலை காட்டப்பட்டு இருக்குல்ல, 10 தலை வச்சுட்டு ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். ஸோ அப்போ அந்த 10 தலை எதை குறிக்குது அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். இது கடந்த 2500 வருடமாக தான் இந்த பூமியில் உலவிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி ராவணனே கிடையாது. காரணம் என்னென்னா, காமம் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட எப்போ வரும்? ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் வரும் இல்லையா? அந்த ஆண் பெண்ணுன்னு எதை வச்சு சொல்கிறோம்? உடலை வைத்து சொல்கிறோம். ஆனால் அந்த உடம்பே நாம் கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நாம். அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ஆத்மா இப்போ இந்த ஆண் உடம்பில் இருக்குது. முந்தைய ஜென்மத்தில் வேறு ஒரு பொண்ணு உடம்பில் இருக்கும். அடுத்த ஜென்மத்தில் இன்னொரு பொண்ணு உடம்பில் இருக்கும். அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் வேறு ஒரு ஆண் உடம்பு. இப்படி ஆண் உடலும் பெண் உடலும் மாறி மாறி தான் ஆத்மா பிறவி எடுக்கும் எப்பவுமே. ஸோ மாறக்கூடிய அந்த உடல் நாம் கிடையாது. மாறாமல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிற உணர்வு சொர்க்கத்தில் முதல் 2500 வருடம் இருக்கும். அப்போ இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே தான் ராமர், சீதை, கிருஷ்ணர், லக்ஷ்மி இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க. அங்கே எந்த மகாபாரதத்தின் சண்டை, ராமாயணத்தில் இருக்கிற மாதிரி மனைவியை கடத்திட்டு போகிறது, இந்த மாதிரி எதுவுமே சொர்க்கத்தில் நடக்காது. நடந்தால் அதுக்கு பேர் சொர்க்கமும் கிடையாது. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆனால் அங்கே இருந்தவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். காரணம் என்னென்னா, அவ்வளோ தூய்மையாக இருப்பாங்க இல்லையா? உடல்ன்ற உணர்வே இல்லைன்னா காமமே இருக்காது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவலை தவிர காமத்தினால் கிடையாது. காமம்னா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அங்கே ராவணனே கிடையாது. இன்றைய உலகத்தில் கூட, இன்றைக்கி உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா? இந்த மோசமான உலகத்தில் கூட ஒருத்தர் இந்த லவ் சம்மந்தப்பட்ட எதுவுமே அவர் காதில் விழலை. இந்த லவ் சாங்கு அல்லது ஸ்கூலில் மச்சான் அந்த பொண்ணு எப்படி இருக்கா, இந்த பையன் எப்படி இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களே ஒருத்தர் காதிலே கேட்காமலே வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பொண்ணு உலக அழகியே நின்னாலும் அழகாக தெரியாது, ஈர்க்கப்பட மாட்டாங்க. ஸோ இந்த வெளி உலக விஷயங்கள் தான் நம்ம மைண்டை வந்து கரப்ட் பண்ணுது. ஸோ அப்படி தான்
அப்போ சொர்க்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது. அதை தான் சொல்கிறேன். அதனால் அவ்வளோ அழகாக இருந்தாலும் எல்லோரும் அழகாக இருப்பாங்க, ஆனால் சின்ன சலனம் கூட ஆகாது. ஆத்மாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மா பவர் குறையும் போது தான் ஸ்லைட்டாக தடுமாற்றம் வரும். அப்போ வெளியில் ஆனந்தத்தை தேடும். அது வரைக்கும் ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம் தான். ஸோ ஆத்மா நானுன்ற உணர்வில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆனந்தம் உள்ளே இருந்தே வரும், தனக்குத்தானே முழு திருப்தியோடு இருக்கும். ஒரு விதத்தில் விரக்தியின் வெளிப்பாடு தான் லவ் பண்ணுறது, காமம், வெளி உலக கவர்ச்சியில் மயங்கிறது எல்லாமே. அது கடைசியில் எங்கே வந்து நிற்கும்னா காமத்தில் வந்து நிற்கும். ஸோ அதனால தான் காமம் மிகப்பெரிய எதிரி அப்படின்ட்டு கீதையில் சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் கடந்த 2500 வருடமாக தான் இந்த பூமிக்கு வருது. ராவணன், அவனை தான் சாத்தான் மாயான்னு சொல்கிறோம். அவனுடைய ஆட்சி தான் நடக்குது. காரணம், உடல்ன்ற உணர்வுக்கு வந்துட்டோம். ஆத்ம உணர்வுலேருந்து உடல் உணர்வுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த 2500 வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது காமம். இல்லை, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படி சின்ன சலனம் வரும் ஆப்போசிட் செக்ஸ் கூட. கொஞ்சமாக தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த காமம் அதை நோக்கி புத்தி போகும். அதை அப்படியே விட்டிங்கன்னா அது கற்பழிப்புக்கு இட்டுட்டு போயிடும். அங்கே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதை விட மோசமாக இன்றைய குழந்தைகள் வளரும்போது கண்டிப்பாக மாறுவாங்க. ஒன்று, ஆத்மாவும் சக்தி இழந்து இருக்குது. இன்னொன்று, ஆபாசமான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை கெட்டு போனால் போதும், ஃபோன் எடுத்துகிட்டு வந்து எல்லா குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிடும். அது எந்த சின்ன வயசில் வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அது ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த குழந்தை திரும்ப அந்த நார்மல் பரிசுத்த ஸ்டேஜுக்கு வரவே வராது. இதுக்கு பேர் தான் ராவணன் கடத்துறதுன்னு சொல்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ராவணன் உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்து போனான்னா நீங்களா மயங்கி போனீங்களா? நீங்கள் ராவணனை லவ் பண்ணீங்களா? அதாவது ராவணன் உங்களை கடத்திட்டு போனானா? ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும், ரெண்டுமே உண்மையாக தான் இருக்கும். யாரும் துப்பாக்கி வச்சுட்டு நீ அந்த பொண்ணை லவ் பண்ணலன்னா நான் உன்னை சுற்றுவேன்னு சொல்கிறது கிடையாது, தானாகவே மயங்கி கிடக்கிறது. ஸோ அதுதான் ராவணனுடைய உண்மையான அர்த்தம். அந்த ராவணன்கிட்ட இருந்து நம்மளை மீட்பதற்காக இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் கடவுள் வரார், வந்து ஞாபகப்படுத்துகிறார், நீங்கள் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்தீங்க, உங்களை தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஆனால் நம்ம தான் அப்படி இருந்தோன்றதே மறந்து, காமமே கடவுள் தான் கொடுத்தாரு, அதனால தான் ஆண் பெண்ணு படைத்தார், அப்படி இப்படின்னு சொல்கிற அளவுக்கு முட்டாளாக நாம் ஆகிட்டோம். அதனால தான் எல்லாத்தையும் இழந்துட்டோம். சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கோன்னா எவ்வளோ பணக்காரர்களாக இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். பாவம் செய்ய நம்மளை விட்டு எல்லாம் போயிடும். அதில் நம்பர் 1 பாவம், காமம். அதுக்கு முக்கியமான காரணம் உடம்புன்னு நினச்சது. இப்போ நீங்கள் உடம்பு கிடையாது, ஆத்மானு உணருங்க. ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினையுங்கன்றார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாம கூட இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தோம். இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்கிறோம். சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே சிலர் வருவோம், கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். ஆனால் ஒன்ஸ் பிறந்துட்டால் திரும்ப போக முடியாது, மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் உலகம் அழிகிற வரைக்கும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக மேலேருந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் இல்லையா? திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றங்கள், கள்ளத்தொடர்பு சர்வசாதாரணமாகிடுச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் இறைவன் வரார். அதை தான் அதர்மம் தலை ஓங்கும் பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன்னு கீதையில் போட்டிருக்கும். ஆனால் அது உண்மையிலே சிவபெருமானுடைய விஷயம். அங்கே கிருஷ்ணர் சொன்ன மாதிரி போட்டுட்டாங்க. கிருஷ்ணர் எப்படி இங்கே வருவார்? அவர் தான் சொர்க்கத்தின் முதல் இளவரசன். அவ்வளோ பரிசுத்தமானவர், எதுக்கு கலியுகத்துக்கு வரணும் இல்லையா? கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்பவர். ஆனால் மனிதன்தான். நீங்கள் புராண கதையில் அவர் தாய் தந்தைக்கு மனிதனுக்கு பிறந்ததாக தான் இருக்கும். சிவன் மட்டும்தான் எந்த தாய் தந்தைக்கும் பிறந்த மாதிரியும் இருக்காது, இறந்த மாதிரியும் இருக்காது. மற்றபடி கிருஷ்ணர் பிறப்பார் இறப்பார், ராமர் பிறப்பார் இறப்பார், இயேசு பிறப்பார் இறப்பார். பட் அவங்கவுங்க பக்தர்கள் அவர் இறக்கல, அப்படியே மேலே போயிட்டாருன்றவாங்க. பட் ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் இங்கே பிறக்கிறது இறக்கிறதுன்ற விஷயமே இருக்காது. மற்றபடி அவருக்கு உடம்பும் கிடையாது. அதனால தான் வேற ஒருத்தர் உடலில் வர வேண்டியதாக இருக்குது, ஒரு வயோதிகர் உடலில். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறார், ஞானத்தை கொடுக்குறார். அந்த ஞானத்தை முரளின்னு சொல்கிறோம்.
அந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறோமோ அவங்களாம் பிரம்மா குமாரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஞானத்துடைய சாரம் உங்கள் ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி என் அப்பா சிவன் இருக்கார், நான் பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருந்த ஆத்மாவாகிய நான் இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்குப்பட்டு இருக்கிறேன். அந்த அழுக்கையெல்லாம் நீக்கிறதுக்கு சதா இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத போது தான் அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் ஃபுல்லாக அழியும். இதுதான் ராவணனை அழிக்கிறது. இந்த ராவணனை அழிக்கிற வழியை சொல்கிறது மட்டும்தான் இறைவனுடைய வேலை. அதை ஃபாலோ பண்ணி அழிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அதோடைய நினைவு தான். அங்கே கீதை சொல்வது தான் கிருஷ்ணருடைய வேலை, சண்டை போடுறதுக்கு. ஆனால் சண்டை போட வேண்டியது அர்ஜுனனுடைய வேலை. நான் சண்டையில் கலந்துக்க மாட்டேன், நாங்கள் சொல்கிறதோடைய அர்த்தம் அதுதான். அதே மாதிரி நரகாசுரனை கூட கிருஷ்ணர் கொல்ல மாட்டார் இல்லையா, சத்யபாமா தான் கொலை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, இறைவன் ஞானத்தை கொடுத்து நம்ம மூலமாக ராவணனை அழிக்கிறார். டைரெக்டாக அழிக்கலை, மறைமுகமாக அழிக்கிறார். ஸோ இதைத்தான் அங்கே ராமாயணத்தில் மறைஞ்சிருந்து ராமர் அம்பு விட்டு வாலியை வதம் செய்தார் அப்படின்னு. இது ஃபுல்லாக இறைவனுடைய விஷயம். அங்கே ராமர், கிருஷ்ணர், இயேசு அப்படின்ட்டு வெவ்வேறு பேரில் வர்றதுனால, வெவ்வேறு சம்பவம் வர்றதுனால நமக்கு ஒன்றும் புரியல. நாம் இருக்கிறது ராவண ராஜ்யத்தில். சொர்க்கம்தான் ராமராஜ்யம். அதாவது ராமராகிய சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம். ஆனால் கடவுள் அங்கே வரமாட்டார். நம்மளை அதுக்கு தயார்படுத்தி அனுப்பிச்சிடுறார். கலியுகம் அழியும்போது கடவுளும் மேலே போயிடுவார், நம்மளும் மேலே போயிடுவோம். போகிறதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம தகுதி அடைஞ்சிருந்தால் சொர்க்கத்தில் பிறவி எடுப்போம். தகுதிக்கு ஏற்ப 100% தகுதினா ஆரம்பத்தில் முழு சுகத்தை அனுபவிப்போம் 2500 வருஷம். பாதி தான் தகுதினா பாதியில் பாதி சுகத்தை தான் அனுபவிப்போம். ஸோ சுற்றி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த ஞானம் எடுத்த பிறகு தான் பயங்கரமாக நிற்கும், விஸ்வரூபம் எடுக்கும். இந்த 5 விகாரத்தை தான் 5 தலை பாம்பாக இந்து தெய்வங்கள் தலைக்கு மேலே காட்டுறாங்க இல்லையா. அப்படி விஸ்வரூபம் எடுக்கிற நேரத்தில் ஆடாமல் அசையாத தன் மனநிலையை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அவங்க இப்படி இருக்கிறாங்க. அதாவது தானும் சக்தி நிரம்பியராகி அந்த சக்தியை மற்றவர்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால தான் கை இப்படி இருக்குது, கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்போ நாம் ராவணனை அழிக்கிறதுக்காக தான் ராமர்கிட்ட, அதாவது சிவபெருமான் கிட்ட வந்திருக்கிறோம், பிரம்மகுமாரி ஆகியிருக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் ராவணனை எழுப்போம். ஸோ அதுதான் இங்கே கூட ஐஸ்வர்யா ராய் அவர்கள் மறுபடியும் ராவணனை பார்க்க போகிறாங்க. அப்போ ராவணனுக்கு பயங்கர சந்தோஷம் வருது. ஏன்னா அவனுடைய ஒரு விதத்தில் சொன்னால் ராவணனுடைய குழந்தையாக இருந்து இப்போ நம்ம ராமருடைய குழந்தையாகிறோம். ராவணன்னா தமிழ்னு நினச்சிட்டு உணர்வோடு கேட்காதீங்க, சாத்தானுடைய குழந்தைங்க. இப்போ கரெக்டாக இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு அவங்க கரெக்டாக வச்சுருக்குறாங்க, சாத்தான்னு வச்சுட்டாங்க. அப்போ சொந்தம் கொண்டாட முடியாது இல்லை. ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுது. பட் சாத்தான்னு சொல்கிறதும் ராவணன் சொல்கிறதும் ஒன்று தான். எந்த மனுஷனையும் குறிக்கிற விஷயம் கிடையாது அது. உண்மையிலே இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே ராவணனுக்கு தான் அடிமையாக இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வரும். இதுதான் பைபிளில் எகிப்து அடிமைகளை கடவுள் மோசஸ் மூலமாக மீட்கிறாரு, பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதாக காட்டப்பட்டு இருக்குது. உண்மையிலே இது 5 விகாரத்துக்கு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற 5 விகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறோன்றத அங்கே எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. படிக்கும்போது நிஜமாகவே மனிதர்களுக்கு, எகிப்து மனிதர்களுக்கு இவங்க அடிமையாக இருந்தாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இறைவனே நேரடியாக கடைசியில் தான் வரார். அவர் ஞானத்தை கொடுக்கும்பொழுது தான் இதுக்கு முன்னாடி அது வெளிப்பட்டது. அவங்களுக்கும் தெரியாது, எழுதுனவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு காட்சியாக அது ஆட்டோமேட்டிக்காக வரும், அவங்க பட்டுக்கு எழுதிடுறாங்க. ஸோ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும்போது தான் அதோடைய அர்த்தம் நமக்கு புரியுது. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம ராவணனுக்கு அடிமையாக இருந்தோம் இல்லையா, இந்த ஞானம் எடுக்கிற வரைக்கும். அப்போ அவன் நம்மளை பெருசாக கண்டுக்கவே மாட்டான். அடிமையை கண்டுக்க மாட்டாங்களே, எதிரியை தானே கண்டுக்குவாங்க. இப்போ நாம் ராமருடையவர் ஆன பிறகு ராவணனுக்கு எதிரி ஆகிறோம். எதிரி ஆகும்போது தான் நம்ம கூட சண்டை போடுவோம். அப்போ தான் காமத்தை தூண்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி யாருமே, எந்த பொண்ணுமே நம்மளை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உலக அழகியே உங்கள் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும்.
உலக அழகனே வந்து உங்கள் பின்னாடி அலையிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ராவணன் பண்ணுற வேலை. எப்பயோ சின்ன வயசில் இவங்களை நம்ம கூட பேசினா நல்லா இருக்குமேன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அவங்க உங்களை லவ் பண்ணுறேன்னே சொல்லுவாங்க. எப்படி இருக்கும்? அல்லது அதே சாயலில் வேறு யாராவது வருவாங்க. ஆனால் ஒன்ஸு நீங்கள் அதில் விழுந்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான், ராவணன் உங்களை கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இறைவனை பிடிக்கணும் போது மறுபடியும் அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பான். அதேமாதிரி நிறைய அநீதி நடக்கும். ஏன்னா கோபம், ராவணனுடைய இன்னொரு தலை கோபம். அடுத்தது பற்று தூண்டக்கூடிய விஷயம், பேராசை தூண்டக்கூடிய விஷயம், அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை வருது, அந்த தலையை வெட்டினா இன்னொரு தலை வருதுன்ட்டு ராவணனுக்கு காட்டுவாங்க இல்லையா? இந்த படத்தில் கூட வரும், நீ ஒரு தடவை இல்லை என்ன 10 தடவை 100 தடவை சுட வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு ராவணன் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு விகாரமாக திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தமாக அழிக்குன்னா உடல்ன்ற உணர்வே இல்லாமல் ஃபுல் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவ பரமாத்மா, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன். அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கும்பொழுது தான் நீங்கள் ராவணனை மொத்தமாக அழிக்கிறீங்க. மற்றபடி இங்கே போய் ஐஸ்வர்யா ராயே போய் ராவணனை காப்பாற்றுற மாதிரி இருக்குல்லையா? உண்மையிலே நாம் தான் ராவணனை காப்பாற்றுறோம். நான் ஆத்மானு முடிவு பண்ணிட்டா ராவணன் செத்துருவான். பட் மீண்டும் மீண்டும் அந்த காமம் கோபம் இதெல்லாம் தூண்டப்படுறீங்கன்னா ராவணனுக்கு நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க. உடல் உணர்வு வந்துட்டாலே ராவணனுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக இவர் சேர்த்தது தான் இல்லையா? மணிரத்னம் சேர்த்தது தான் அந்த கடைசி சீன். அது கண்டிப்பாக எந்த ராமாயணத்துலேயும் போய் சீதையே ராவணனை காப்பாற்ற போனாங்கன்னு இருக்காது. ஆனால் இவரே சேர்த்து இருந்தாலும் அதிலும் உண்மை இருக்குது பாருங்கள். அது உண்மையும் கூட. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ராவணன் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராய் மட்டும் போன பிறகு அதுக்கு முன்னாடியே உன்னை மறுபடியும் சந்திக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதே மாதிரியே மறுபடியும் வந்துடுறார். இது உண்மையிலே கடவுளுக்கும் பொருந்தும். ஏன்னா ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் மீண்டும் மீண்டும் கடவுள் வரார். இயேசுவின் 2ஆம் வருகைன்றது அதுதான். விஷ்ணு மறுபடியும் கல்கி பகவானாக வருவார்ன்றது எல்லாமே மீண்டும் மீண்டும் இந்த முழு கல்பத்தில் என்ன நடக்குதோ அது திரும்ப திரும்ப நடக்கும். அதில் இறுதியில் வர்றது கடவுள். இயேசு வரணுன்னா இப்போ பாருங்கள், 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை, இப்போ 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே நேரம் இதே வீடியோ நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதான் நடக்கும். ஸோ அப்போ இயேசுவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து 2000 வருஷம் ஆகுது. அப்போ 5000 வருஷம் கம்ப்ளீட் ஆக இன்னும் 3000 வருஷம் ஆகும் இல்லையா? சொர்க்கம் முடிஞ்சு நரகம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து இயேசு வருவார். ஸோ அதேமாதிரி ராவணன் ஹீரோ சுட்ட பிறகு அப்போ ஒரு பாட்டு போயிடுவாங்க, நான் மீண்டும் வருவேன், உன்னை நான் தொடர்வேன் அப்படின்னு வரும். ஸோ ராவணனும் மீண்டும் வருவான். எப்போ? இப்போ சுத்தமாக அவனை அழிச்சாச்சு, 2500 வருஷம் கழிச்சு மறுபடியும் வருவான். இது பைபிளில் வெளிப்பட்டிருக்கும். ஆனால் 2500 வருஷன்றதுக்கு பதில் 1000 வருஷம் போட்டிருக்கோம். ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய ஆயுள் பார்த்திங்கன்னா 2000 வருஷம் தான் இந்த பூமியில். ஸோ அவர்களுக்கு அது, அதாவது அவங்களுக்கு ஒரு பாதி இது சொர்க்கம் மாதிரி இருக்கும். சொர்க்கம் கிடையாது, பட் அவங்க பார்த்த சொர்க்கம் அப்படி இருக்கும். சரி, அதுக்குள்ளே ஆழமாக போத்தல. பட் ஆனால் 1000 வருஷம் சாத்தானை வந்து பாதாளத்தில் அடைத்து வைக்கிறேன்னா அதுக்கப்புறம் வெளில வருவான்னு தானே அர்த்தம் இல்லையா? ஸோ அப்படி 2500 வருஷம் ராவணன் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் வருவான். ஏன்னா மறுபடியும் உடல் உணர்வுக்கு வருவோம். மறுபடியும் 5000 வருஷம் முடிந்து இறைவன் வந்து உடல் உணர்வை அழித்து மீண்டும் நமக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுக்கிறார். அதனால தான் அவரை கடவுள்னு வணங்குகிறோம். மகிமையெல்லாம் அவர் ஒருவருக்கே. ஏன்னா உடல் உணர்வை அழிக்கிறதுனால சொர்க்கம் கிடைக்கிது. ஆனால் எப்போ உடல் உணர்வுக்கு வரீங்களோ அப்போ சொர்க்கத்தை இழக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இழக்கிறோம். அதனால தான் அப்போ ராவணன் நமக்கு எதிரி. அதனால தான் வருஷம் தசரா பண்டிகையில் ராவணனுடைய உருவ பொம்மை செஞ்சு எரிப்பாங்க. தமிழ்நாட்டில் சில இடங்களில் எரிக்கிறாங்க, பட் இந்தியா ஃபுல்லாக அது ஃபேமஸ். ஸோ அப்போ இறைவன் ராவணன் அழிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் அழிக்கிறோமா? ஏன்னா திரும்ப திரும்ப ராவணன் நம்ம கூட யுத்தம் பண்ண தான் போகிறோம். ஒரு விதத்தில் இதுதான் சீதைக்கு அக்னி பரீட்சை அப்படின்னு சொல்கிறது. அதுவும் இந்த ஞானம் எடுத்த பிறகு தான் அது பயங்கரமாக வரும் சோதனை எல்லாம். அதனால தான் உங்களை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் படைத்தார்னு இருக்கும். அது எல்லாமே இந்த கடைசின்னு ஒரு வருடத்தை குறிக்கிற விஷயம். அது எதுக்கு நடக்குது அப்படின்னா, சொர்க்கத்தில் ராஜராணி ஆட்சி, நிறைய பதவிகள் இருக்கும். இப்போ ராஜராணி எல்லாரையும் விட உயர்ந்தவர்கள் தானே. அப்போ உயர்ந்த பதவி எதன் ஆதாரத்தில் கொடுக்குறது? யார் ராவணனுடைய ஒரு சின்ன அம்சம் கூட இல்லாமல் சுத்தமாக அழிக்கிறாங்களோ அவங்க தான் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவி அடைவாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ராவணனுடைய பாதிப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் பதவி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதற்காக தான் அந்த சோதனை வைக்கப்படுது. இது அங்கே எப்படி காட்டிட்டாங்க, ஸ்தூலமாக நடந்த கதையாக காட்டும்போது நெருப்பில் நடக்க சொன்னார், உனக்கு அந்த ராவணனுடைய பாதிப்பு உனக்குள்ளே இருக்குதான்றது தான் நீ தூய்மையாக இருக்கிற. தூய்மைன்னா என்ன அர்த்தம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நிரூபிக்க சொல்கிறாரு. இதுன்னா மனைவியை சந்தேகப்படுறாரு. உண்மையிலே அந்த மனைவி நாம தான் இல்லையா, இறைவன் நினைவிலே இருக்கிறோம். அப்போ அவ்வளோ உத்தமையாக நாம் இருக்கிறோமான்னு கேட்டுக்கணும். நாம் தான் அந்த சீதைகள் இல்லையா. சீதையை எப்படி சந்தேகப்படலாம், கோபப்படாதீங்க. அந்த மாதிரி தூய்மையான சீதையாக நீங்கள் இருக்கிறீங்களா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இந்த கலியுகத்து மனிதர்களுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் என்னுடைய கணவன் இறைவன், அதை தவிர எந்த உறவும் கிடையாது அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட் நிறைய விஷயம் சொன்னாலும் யாராவது ஒருத்தருக்காவது இது டச் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். பட் புதுசாக பார்க்குற எத்தனை பேருக்கு இது புரியுது, எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் அவசியம் தெரியப்படுத்துங்க. 100% புரிஞ்சுதா, எத்தனை % புரிஞ்சுது, ஸோ இன்னும் எப்படி எளிமையாக சொல்லியிருந்தால் உங்களுக்கு புரியும், அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நாம் சீதைக்கு சின்ன கலங்கம் கூட வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். அந்த சீதையே இப்போ நீங்கள் தான் தெரிஞ்சிச்சு இல்லையா. கலங்கம் இல்லாமல் உங்களை நிரூபித்து காட்டுங்க. அக்னி பரீட்சையில் காமன்ற நெருப்பில் எரியாமல், கோபன்ற நெருப்பில் எரியாமல் அப்படியே இறைவனை வெளிப்படுத்தணும். இறைவன் எப்படி அன்பே உருவாக, தூய்மையே உருவாக இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டால் நாம் அந்த தூய்மையான சீதை. ஓம் சாந்தி.